யார் யார் கிளாஸ்ல டீச்சர் வந்து கதை சொன்னாங்க? ஜூனியர் மொத்தமா நானே சொல்றேன். பிரைமரி கிளாஸ் கை தூக்கு. ஜீசஸ் என்ன பண்ணாரு? ஜெய்சிலி பின்னாடி போ. நல்லது பண்ணாரா? யார் சொல்றது நல்லது பண்ணாருன்னு கை தூக்கு. என்ன கதை சொன்ன? தோல் வியாதி வந்துட்டு இருந்துச்சு. அவனுக்கு என்ன வியாதி வந்துட்டு இருந்துச்சு? ஸ்கின் டிசீஸ் வந்துட்டா ஸ்கின் அப்படி ஒயிட்டா இருக்குமா? ஒயிட்டா இருக்குமா? எப்படி இருக்கும் ஸ்கின்ல? கருங்கு வந்துட்டு இருக்கும், கொப்பளமாயிட்டு இருக்கும், பெரிய பெரிய கொப்பளமாயிட்டு இருக்கும், பார்க்கறதுக்கே சகிக்காது. சரியா? அந்த மாதிரி இருக்கிறவங்கள என்ன பண்ணுவோம் நம்ம? போயிட்டேன் கூப்பிட்டு வாடி எத்தெல்லாம் நல்லா கிரியாடி கண்ணு அப்படின்னு கொஞ்சுவோமா? அக்கா நீ சொன்னா நீ பேசிட்டு பேசாத. ஓடிய மாதிரி பாப்பா. ஜோனாதி நான் சொல்ல வெளிய போ. வீடியா தலைவலி போச்சா? ஜண்டு போறியா? ஐயோ என்கிட்ட இருக்கிற எல்லா காசு காலி ஆயிடுச்சு. நம்ம ஜாஸ்தி தப்பு பண்ணிட்டோமே. அப்பா நம்ம போல ஏத்தி அப்படி போயிடு. டாடி இல்லையா அதெல்லாம்? உடனே கேட்கலையா? இப்போ அடிக்கலையா? அடிக்க நான் அப்பா போட்டு கிட்ட அடிக்கவே இல்லை. அப்படி பண்ணல. ஏய் கேமரா பண்ணலாம் அவளுக்கு கிட்ட போறா. ஏய் வலியில எல்லாம் போறாங்களாப்பா? இல்லவே இல்ல அந்த கதையில அந்த மாதிரி மாந்திரல இருந்து வலியில போறாங்க. மாந்திரல இருந்து வலியில போறாங்க. ஏய் கதை முடிச்சு பிறகு பேசுறாங்க. எல்லாத்தையும் கதை முடிஞ்ச பிறகு பேசுங்கப்பா. ஓகேப்பா. அதெல்லாம் கேட்காது. ஏய் கதை முடிஞ்ச பிறகு பேசுங்கப்பா. ஒரு நல்ல பெரிய ஆட பார்த்து என் பையன் திருப்பியா வந்துட்டான்ட்டு ஒரு நல்ல ஆட பார்த்து நீ ஒரு நல்ல ஆட வாங்கினா. அதான் சொல்லுனா மைனஸ் பாயிண்ட் போட்டாச்சு. என்ன நம்ம வீட்ல ஆட்டம் போட்ட கொண்டாட்டமாகுது. பேசி பார்த்தா பேசு. ரொம்ப தப்பாயிடுச்சு. அது வாய்ஸ் அப்படிதான். என்ன பண்ணுவீங்க? விஷயம் 5 பாயிண்ட் தான் உங்களுக்கு போ. நீ வந்து என் கூட வைக்கிற. ஆனாலும் உங்க தம்பி வந்து தூரம் விட்டு போயிட்டு வந்துக்கிறான். இப்போ எவ்வளவு நாள் உங்க கூடவே இருந்தா அவனை தலைமலை தூக்கி வீசினாரீங்களே. என் சொத்தெல்லாம் உனக்கு தானக்குது. அவனுக்கு மட்டும் இதெல்லாம் போடுறீங்களே எனக்கு ஏதோ. நீ வந்து என் கூடவே தானக்குற. அப்ப பாத்து ராஜாத்தி கூட கதை கொடுக்குதுப்பா. இல்ல இல்ல கிட்டிக்கு வர மாதிரி டோட்டல் பிங்கி பிங்கி பாங்கி சொல்லி ஜோனா அண்ணா ஜோனா அண்ணா நீ நினைவேன்ற அவன் கூட ஜனங்களாம் பாவம் பண்ணிருக்காங்க. அவன் என்னை பத்தி சொல்லி அவங்கள மனம் திரும்ப. ஏய் அங்க பாருப்பா. அங்க கீழ ஜனங்கள்லாம் சாகடிச்சுவாங்க. நம்ம பேசாம தாசி நான் தட போட்டுறாங்கன்னு நினைச்சேன். தாசிக்கு போதா ஆர்த்தி ஆர்த்தி புயல் புயல் ஆபத்து எல்லாரும் யூஸ் பண்ற பிரசன்டேஷன். டேய் டேய் அந்த நாய் தோத்துறோம். நாய் தோத்துறோம். அவன் சுத்தமா கான்செப்ட் தோணாது. ஏய் நீங்க வாங்குடி நான் கல்லாட்ட ஜோனா வந்து கடல்ல மீன் வயித்துக்குள்ள இருந்து பிரேயர் பண்றான். அப்ப கடவுள் திருப்பியும் வந்து அவரோட பிரேயர் ஏத்துக்கிட்டு அவரை வந்து மன்னிச்சிட்டு இப்போ அவரு கடவுள் சொன்ன மாதிரி தார்ஷீஷ் ஊருக்கு போய் ஊழியம் பண்றாரு. ஓகே கை தட்டு சாங் கே. ஏய் 1 2 3 1 2 3 ஸ்டார்ட். Worship God.
ஸ்டார்ட் பண்ணுப்பா சீக்கிரம் சஞ்சய் பண்றா Jesus went out of the house and sat by the lake. Such large crowd gathered round him that he got into a boat and sat in it. While all people stood on the shore, then he told them many things in parable, saying, a farmer went out to sow his seed. As he was scattering the seed, some fell along the path, and the birds came and ate it. Some fell on rock place where it does not have much soil. It sprang up quickly because the soil was hollow. But when the sun came up, the plants were scorched and withered because they had no root. Other seeds fell among the thorns, where it grew other. fell on a good soil na kallu mela pottnaran avan. Notice the point, you honor. Let him hear. The disciple came. good soil na kallu mela pottnaran rocky soil na mullu mela pottnaran. Presentation ரொம்ப தப்பாகுது. Why do you speak to the people in parable? He replied, the knowledge of the secret of kingdom of heaven has been given to you, but not to them. But not to them. Whoever has will be given more, and he will have an abundance. Whoever does not have even that he has will be taken from him. This is why I speak to them in parables. அவன் டிஸ்கவுண்ட் பண்ற ஆக்ஷன்லாம் ஓகே ஸ்டார்ட் கேமரா ரோலிங் என்னவோ பிளான் பண்ணுங்க என்னடா பண்றீங்க என்ன இது கதா பிரவீன் வா பிரவீன் அப்பத்துல அவ்வளவு டைம் கேட்டிருந்தேன் வாணிதா வா நீதான் டைம் சொல்றதுக்கு வந்தா கேக்கலையா வாங்க வா நல்லா டீ பாப்போ அப்படியே புரியும் இருப்பா அவங்க பண்ணி முடிக்கிட்டே இருப்பா ஒரு நிமிஷம் நீ ஸ்கிரிப்ட்ல இருக்கிறியாமா சொன்னா எனக்கு கிட்டுக்கு 10 மார்க் வச்சோம் சாங்குக்கு 5 மார்க் வச்சோம் டோட்டலா 20 மார்க் யார் டிஸ்ப்ளே நான் உங்க குரூப்ல எந்த குரூப் டிசிப்ளின் ஆயிடுச்சு சொல்லுங்க நீங்களே அந்த மாதிரி எதுவுமே இல்லையா யாருமே டிசிப்ளினா இல்ல எங்க குரூப் சாங்ஸ் வந்து பாட்டு சாங்ஸ் பாடல அதனால வந்து அவங்களுக்கு 0 மார்க் கிளியரா இது தாட்டாதடா அவங்க வந்து ஒரு செகண்ட் நின்ட்டா இருந்தா போய்ட்டா அவங்களுக்கு ஸ்டோரிக்கு வந்து 0 மார்க் டோட்டல் எவ்வளவு மார்க் சரி பேசுடா என்னடா எவ்வளவு கத்தாங்க இவ்வளவு கத்துட்டாங்களா அப்படியே சாப்பிடுங்க சொல்லு ஜோசப் வந்து கான்செப்ட்க்கு வந்து 6 மார்க் ஸ்டோரிக்கு பாட்டுக்கு 5 மார்க் டோட்டல் உங்களுக்கு வந்து 11 மார்க் போனா மேன தூர போ சொல்லுப்பா நான் தான் நீமா பெருசா ஜோனா டீம் ஏய் டிசிப்ளினா இல்ல உங்களுக்கு அதுக்காக மைனஸ் ஆர்பி வந்துறாங்க பாயிண்ட்ஸ் இல்ல உங்களுக்கு டிசிப்ளினுக்கு எங்கங்கறா ராஜேந்திர பிரசாத் இதுக்கு வந்து 8 மார்க் இது யார் கீட்டிக்கு 8 மார்க் பிரசன்டேஷனுக்கு 3 மார்க் கான்செப்ட்ல 3 மார்க் ஆக்ஷனுக்கு 2 மார்க் ஜோசப் டீம் வந்து பிரசன்டேஷனுக்கு 0 மார்க்
மார்க் இல்ல உங்களுக்கு எந்த கிளாஸ்ல இல்ல நீ இருப்ப சாம்ப இல்ல தான் யார் டிஸ்பிளே ஏய் ஜெயிச்சது வட சொல்றா ஒண்ணு இல்ல சொல்லியாச்சு இல்ல பாட்டுக்கு வந்து 4 மார்க் யாரே கேட்டாங்க ஸ்கிட்டுக்கு வந்து 5 மார்க் உங்களுக்கு நாங்க ரெண்டு பேரும் பிரசன்டேஷன் 1 மார்க் நாங்க சின்ன மொக்க டீம்னா ஐதா டீம் கை தட்டுங்கப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிறோம் இதாப்பா உங்களுக்கு ஏன் தெரியுமா இதெல்லாம் சொல்றேன் ஃபைனல் டே அன்னைக்கு போட்டோ இல்ல நான் வீடியோ எடுக்கிறேண்ணா இருந்தா இங்க பேலன்ஸ் ஆக மாட்டேங்குது நீ டெய்லி நின்று பழகம் உனக்கு போதுமாண்ணா